ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இதுதான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. கடன் கடன் பிரச்சனைன்னு சொல்கிறாளே, என்ன தான் அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தோணும். அதோட ஒரு பார்ட்டாக ஒரு 2-3 பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போலாம் வந்து ஃபுல்லாக நம்ம போட்டால் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஆனால் இது வந்து இந்த ஒரு ஜேர்னி வந்து என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான ஜேர்னி. இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் ஸ்டார்டிங்லேருந்து வரேன். ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து போல், கொஞ்சம் மிடில்லேருந்து. ஓகேவா? என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ஒர்க்கில் வந்து அந்த மிஷின் வச்சு தான் வந்து அந்த ஒர்க்கு. அந்த ஒர்க் பண்ணும்போது அவர் காலில் வந்து அடிபட்டுடுச்சு. அந்த மிஷின் வந்து காலை வந்து அறுத்துடுச்சு. கரெக்டாக முட்டிக்கு மேலே அறுத்துட்டு ஒரு 8 தையல் போட்டாங்க. கரெக்டாக அது வந்து இப்போ இது வந்து கீழ் முட்டி அப்படின்னா இங்கே. ஸோ உங்களுக்கு முட்டிக்கு கீழே இங்கே இருக்கிறதால அவரால் கால் இப்படி நீட்டவும் முடியாது, இப்படி மடக்கவும் முடியாது. இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதால காலில், அதனால் ரொம்ப 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 கஷ்டமாச்சு. அப்போது வந்து நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய ஜுவல்ஸ் எல்லாமே வச்சு இனிமேல் நீங்கள் இந்த ஒர்க் போக வேண்டாம், நம்ம வந்து வீட்டு பக்கத்தில் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணி நம்ம வந்து பொழைச்சிக்கலாம். இனிமேல் வந்து நீங்கள் நான் அப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், நான் வீட்டில் தான் இருந்தேன். அவ்வளோ கடன்லாம் இல்லை. ஒரே ஒரு லோன் அதை கட்டிகிட்டு இருந்தேன், மேரேஜ் லோன். அது ஒன்று மட்டும் பே பண்ணிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். மற்றபடி வீட்டில் தான் இருந்தோம். ரெண்ட்டு மட்டும் தான் கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரெண்ட்டு கட்டிகிட்டு இருக்கோம் அண்ட் அந்த லோன் கட்டிகிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாமே ஓகேவாக இருக்குது. நானும் ஒர்க் போகல, நானும் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து 1 மந்த் வந்து வேலைக்கே போகல. 1 மந்த்துன்றது ஒரு 2 வீக்ஸ் சாலிடாக வந்து சுத்தமாக வேலைக்கு போகல, ஒரு நடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, அந்த மாதிரி இருந்தேன். நான் என்ன பண்ணேன், என்னோடய ஜுவல்ஸ்லாம் நான் தரேன், என்னோடய ஜுவல்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். என்னோடய பிரதரோ இன்னொருத்தவங்களோ இருந்தாங்க. ஸோ 2 பேருமே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு, சரி ஓகேன்னு எல்லாமே பண்ணிட்டோம். நல்லபடியாக வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில அவங்க பர்சனல் ரீசனால் அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க, இன்னொருத்தவங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஒன்று இந்த ஷாப் எடுத்துடணும், இல்லைன்னா வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லீட் பண்ணோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்த எங்களுக்கு இப்போ வந்து நிறைய கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் ஸ்டாக் வந்து நாங்கள் கிரெடிட்டில் எடுத்துட்டோம். ஸோ நாங்கள் ஸ்டாக் போடணும். கடை ரெண்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, நிறைய கடன் நம்ம வெளியே கடன் வாங்க வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒர்க் போய்கிட்டே நம்ம வந்து அதில் சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடையை ரெடி பண்ணலாம் அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி வேறு ஏதாச்சும் ஒர்க் போயிட்டு வருவாங்க, இன்றைக்கி வந்து அந்த கேஷில் வந்து கடைக்கு லைட் ரெடி பண்ணுறது, கடைக்கு வந்து இன்டீரியர் பண்ணுறது, கடைக்கு ஃபேன் வாங்கி போடுறது, இந்த மாதிரி பண்ணோம். கொஞ்சம் கேஷ் நாங்கள் போட்டோம், கொஞ்சம் கேஷு ஒரு லோன் எடுத்தோம், மீதி ஜுவல்ஸ் வச்சோம். ஏன்னா மென்ஸ் வேறுன்றது சும்மா இல்லைல்ல, தெரியும்ல. ஏன்னா நிறைய செலவு இருக்குது நம்மளுக்கு. மென்ஸ் வேறுன்னும் போது நம்மளுக்கு கண்ணாடியிலேருந்து அந்த ரேக்லேருந்து இந்த மாதிரி நிறைய செலவு வந்துச்சு. நாங்கள் வந்து சும்மா ஒரு 1 lakh 2 lakhல முடியும்னு நினச்சோம். ஆனால் அது வந்து இழுத்துக்கிட்டே வந்து ஒரு 5 lakh கிட்ட அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ 2 பேர் சைட்லேயும் போட்டு நாங்கள் ஆல்ரெடி இப்போ லோன் வாங்கிட்டோம். ஒரு லோனில் இருந்தது ஒரு 2-3 லோன் வாங்கிட்டோம். அண்ட் எங்களோட ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம். ஸோ இது 2மே பண்ணி நாங்கள் ஒரு ஷாப், ஒரு தொழில் எல்லாமே எங்கள் ஊர்லேயே பண்ணிட்டோம், நாங்கள் இருக்கிற இடத்துலையே. ஸோ கொஞ்ச நாளில் ஒரு 1 வீக் கூட இருக்காது, இந்த பர்சன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அவங்கள கம்பல் பண்ணலை, ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்றதால நாங்கள் வந்து எதுவுமே சொல்லலை. ஆனால் எங்களுக்கு வந்து பயங்கர ஷாக், கொஞ்சம் ஷாக் இல்லை, நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அது நடந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி சொன்ன உடனே எங்களுக்கு வந்து சாப்பாடு கூட இறங்கல. அட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்போது அப்படின்ட்டு. ஒருவேளை அப்போவே நாங்கள் அதை விட்டுருந்தா கூட எங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்காதோ என்னவோ. முடிஞ்சிருச்சு டாட்.
அதுக்கப்புறம் அந்த பர்சன் போயிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். சரி 2 பேருமே சேர்ந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் தான் பார்க்கணுன்ற சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்பவே எங்களுக்கு வந்து நிறைய பேர்டன், ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். ஆனால் வந்து வேலைக்கு போனோமா, சேலரி வாங்கினோமா, அந்த மாதிரி இருந்தோம். பிஸ்னஸ்ன்ற ஒரு காலில் எடுத்து வச்சுட்டு செம்ம லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. முதல்ல வந்து கிரெடிட்டில் எடுத்துட்டோம் ஸ்டாக் ஒரு 2 lakhsக்கு. அது லாஸு, ரொம்ப நஷ்டப்பட்டோம் அதுலேயே. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கடை ரெண்ட்டு வந்து அவ்வளோ வியாபாரமே ஆகலை. ஸ்டாக்ஸ் எங்களுக்கு நிறைய போடவே இல்லை, அது ரெண்ட்டு போச்சு. இன்னொன்று இந்த லோனுங்கெல்லாம் இங்கே பின்னாடி ஓடுது, இந்த லோன்ஸில் ஓடுது. 3. 4வது இந்த பர்சனுக்கும் நாங்கள் வந்து மணி கொடுக்குறோம். 4. 5வது நாங்கள் வந்து ஸ்டாக் ரொட்டேட் பண்ணணும். 5வது. 6வது வீட்டை பார்க்கணும். நல்லது கெட்டது, ஹெல்த் இஷ்யூஸ், அது இதுன்னு இந்த 6மே வந்து வச்சு செய்தீங்களா. ஆனால் வந்து நான் சூப்பராக ரன் பண்ணுறேன். பெங்களூர் போகிறோம், ஸ்டாக் எடுத்துகிட்டு வரோம். நாங்கள் ஒவ்வொரு லொக்கேஷன் போகிறோம், எங்கெங்கெல்லாம் போய் ஸ்டாக் எடுப்போமோ அங்கங்கெல்லாம் போகிறோம். சூப்பராக ரன் பண்ணுறோம். 1 year 2 year 3 year 4 years சக்ஸஸ்ஃபுல்லி 4 years ரன் பண்ணிட்டோம். 5th year தான் அடி வாங்குது. 4th year வரைக்கும் நாங்கள் தீபாவளிக்கெலாம் வந்து பயங்கரமாக எங்கள் ஊரில் வந்து கேட்டிங்கன்னா எங்கள் கடை வந்து எல்லாருக்குமே தெரியும். இத்தனைக்கும் மேலே தான் இருக்கும், ஆனால் மோஸ்ட்லி எல்லா பீப்புள்ஸ்க்குமே தெரியும் இந்த மாதிரி ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் வேலைக்கு போகல. அந்த 3rd year தான் வந்து 3rd year நடுவில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இது வந்து ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. ஏன்னா வியாபாரம் ஆகிட்டு நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கெலாம் எடுத்து வச்சுட்டு லோன் இதில் வந்து நடுவில் நான் வந்து ஸ்டாக் போடுறேன்னு சொல்லிட்டு தண்டலை வாங்கி வச்சுட்டேன். என்னோட முதல் தப்பே நான் லோன் கூட பரவாயில்ல, இந்த தண்டல் வாங்கினது தான். டெய்லி 400 500 டெய்லி வர வியாபாரம் எனக்கு வந்து டெய்லி ஒரு 1500 எனக்கு வந்து தண்டலுக்கே போயிடும். இன்றைக்கி நான் வியாபாரம் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி எனக்கு தண்டல் போயிட்டு நாளைக்கு நான் அந்த தண்டல் எடுத்து வச்சுருவேன். அப்போ எனக்கு வீட்டுக்கு இருக்காது. நாங்கள் சும்மா வந்து சாப்பிடும்போது ஒரு பிரியாணி அந்த மாதிரி கூட எங்களால் வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா, இது இப்படியே போட்டால் சரியாக வராது, நான் அப்பப்போ ஏதாவது சின்ன வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், இப்போதைக்கு நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், நீங்கள் வந்து இதையும் பாருங்கள், ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட் வேலை வந்துச்சுன்னா மட்டும் போங்க, நானும் வேலைக்கு போகிறேன், ஏன்னா நானுமே படிச்சிருக்கேன், ஸோ நானுமே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நானும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நானும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறேன், இன்னும் நஷ்டம் தண்டல்னு இது வாங்குறதுக்கு இது வாங்குறேன். ஸோ என்னால் ரொட்டேட் பண்ணி என்னால் வந்து இப்போது தீபாவளிக்கு கூட ஒரு ஸ்டாக் போட முடியாத அளவுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. நான் தீபாவளிக்கு ஸ்டாக் போட்டால் தான் நான் அப்போ சம்பாதிக்க முடியும். நான் அப்போ சம்பாதிச்சா தான் நான் நெக்ஸ்ட் லோன் பே பண்ண முடியும். அப்போ தான் நான் ஜுவல்ஸ்லாம் முட்ட முடியும். ஒரு ஜுவல் என்கிட்ட இல்லை. மூக்குத்திலேருந்து கம்பல்லேருந்து எல்லாத்தையுமே வச்சாச்சு. ஸோ இது வந்து வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி தான் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். சரி, நம்ம ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்கிட்ட ஒரு 50 ரூபா கூட இருக்காது, அந்த அளவுக்கு. ஸோ வண்டி ரிப்பேர் ஆச்சு, நிறைய எல்லாமே பிரச்சனை. இது காசு இல்லை, அது காசு இல்லை, இது ரொட்டேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து கடன் எப்படி வாங்கினேன்னு சொல்லிட்டால, இதுலேருந்து எப்படிலாம் சொல்லி வாங்கினேன், அதுக்கு என்னென்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.